God bless you. Shalom. God bless you. God bless you. Shalom. 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 Thank you for joining us. Today we will be destroying one of the biggest misunderstandings in Christian society. I want you to listen completely. Do not make any comments, seeing few words. I don't encourage that kind of comments. Watch it fully, investigate yourself, have some conscience within yourself, and react according to it. I am asking you once again to investigate whatever we speak here. Take your Bibles, see this full message, go through the verses, see if it's right in your own consciousness. Then accept the truth and follow it. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 6 12 முதல் 18. 2 Corinthians 6 12 to 18. 2 கொரிந்தியர் 6 12 முதல் 18. வாசிக்க கேட்போம். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 14th verse எனக்கு கொஞ்சம் திரும்ப வாசிங்க. 14. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Do not be unequally yoked together with unbelievers. Do not be unequally yoked together with unbelievers. For what fellowship has righteousness with lawlessness, and what communion has light with darkness? இன்றைய செய்தியின் தலைப்பு The Pinnacle of Truth, உண்மையின் உச்சம். The Pinnacle of Truth, உண்மையின் உச்சம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையின் உச்சம். The Pinnacle of Truth. கைகளை வைங்க, நாம் சிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். நீர் எங்களை வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம். சிரிச்ச முகத்தோட ஷலோம். ஷலோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பேச இருக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் உண்மையை நேரடியாக பேசுகிற சப்ஜெக்ட். அதனால் பாஸ்டர் என்னையே தாக்குறாரு, பாஸ்டர் இந்த பாஸ்டரை சுட்டி காமிக்கிறாரு. எனக்கு இந்த சுட்டி காமிக்கிற வேலை, மற்றவங்களை குறை சொல்கிற வேலை எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியமும் கிடையாது. உங்களை குறை சொல்லி தான் நான் மேலே வரணும்னா அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு தேவையே கிடையாது. திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சச் திங்ஸ். அவரை குறை கண்டுபிடிச்சி இவரை குறை கண்டுபிடிச்சி எனக்கு அது தேவையே கிடையாது. உங்கள் ஊழியம் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா அதற்கான பலனை அனுபவிப்பீங்க. இல்லைன்னா தேவனுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு சொல்லணும், இல்லை நான் உங்களை கேட்கணும், நீங்கள் எங்களை கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பேச போகிற சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். பல வருஷமாக இதை பின்பற்றிட்டு வந்து பல தவறுகளை நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு சின்ன ஒரு புரிதல், தவறான புரிதல்னால மக்களை விலக்கி வச்சு மக்கள்கிட்ட விலகி இருக்கிற நம்ம இன்னைக்கு அதை உடைச்செறிஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சி சத்தியம் என்ன சொல்லுதோ, இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதுபடி எப்படி வாழணுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏற்கனவே படித்தது தான் பாஸ்டர், ஏற்கனவே தெரிஞ்சது தான், அது எனக்கும் தெரியும். ஆனால் புரிதல் தவறாக இருக்கின்றது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை 8 விதமாக 9 விதமாக புரிஞ்சுக்கலாம். உண்மை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரியணுமா இல்லையாங்க? அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அந்நிய நுகம்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அது மிகவும் ஃபேமஸ் கிறிஸ்தவ சமுதாயத்தில்.
கிறிஸ்தவ சமுதாயத்தில் 5 கிறிஸ்தவ வார்த்தை பேசினா 6வது வார்த்தை அந்நிய நுகமாக தான் இருக்கணும். அதுக்கு நான் சாட்சி, நான் கேரண்டி தரேன். 6வது வார்த்தை அந்நிய நுகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்நிய நுகம், அந்நிய நுகம், அந்நிய நுகம். இதை சொல்லியே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிரும். டுடே வில் டீகோட் தட் வேர்ட். வாட் இஸ் அன்ஈக்குவலி யோக்ட்? அந்நிய நுகம் என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதன் பொருள் என்ன, எதை சொல்லப்பட்டது, எதனால் சொல்லப்பட்டது, எவ்வாறு அதை கடைபிடிக்க வேண்டும்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன இப்போவே அல்லேலூயா உள்ளே போயிடுச்சு? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா, சாப்பாடு, மக்கள், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போக மாட்டோம். ஏன்னா அந்நிய நுகமாக கல்யாணம் பண்ணுறாங்களா, நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு. செஞ்சுருக்கீங்களா இல்லையா? செஞ்சால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பனிஷ்மெண்ட் தர மாட்டேன். பாருங்கள், டேனி பாட்டி தான் டக்குன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செஞ்சுருக்கோம், நிறைய செஞ்சுருக்கோம். கேட்டால் அங்கே போக மாட்டோம். ஏன்னா அவங்க கோயிலில் நடக்குது, நான் எப்படி போவேன் அப்படின்னு வருவோம் கொஞ்ச நேரத்தில். ரைட். இப்போது இந்த வார்த்தையை சொல்லி மக்களை பிரித்து வச்சு என்னமோ அவங்க தீண்டத்தகாதவர்கள் மாதிரி கொஞ்சம் நடத்துவோம். நம்ம செயல் கொஞ்சம் அப்படி வெளியில் நடித்தாலும் வார்த்தை வித்தியாசத்தில் நம்ம அதை காட்டிடுவோம். வார்த்தை பரிமாற்றத்தில் அதை காட்டிடுவோம். இன்னையிலேருந்து அதெல்லாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, வசனங்கள் வாசித்தோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பேரை தான் போட்டிருக்கு. 2 பேர். ஒன்று பிலீவர், இன்னொன்று அன்பிலீவர்னு இருக்குது. ஆமாவா இல்லையா? வசனம் கொஞ்சம் வாசிங்க. 14வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அங்க கொஞ்சம் கவனிங்களேன். அந்நிய நுகத்திலே இந்துக்களோடு, அந்நிய நுகத்திலே முஸ்லீம்களோடு, அந்நிய நுகத்திலே ஜெயின் புத்திஸ்டோடுன்னு போடல. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகள்னு இருக்கு. ஆமேன். இப்போ அந்நிய நுகத்தை பேசுறதுக்கு முன்னாடி அவ்விசுவாசி, விசுவாசியை பத்தி பேசுங்க. பிலீவர், நான் பிலீவர். ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிலீவர், நான் பிலீவர். பிலீவர்ன்றவன் யார் அப்படின்னா, தேவன் ஒருத்தர் இருக்கார், நம்மை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம எனர்ஜியோட பெரிய எனர்ஜி ஒன்று இருக்குது. சயின்ஸ் படிக்கிறவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கிரேட்டர் எனர்ஜி இஸ் தேர். யூனிவர்ஸ்ன்னுவான் சில பேர். யூனிவர்ஸ்ன்னுவான், கிரேட்டர் எனர்ஜின்னுவான், நான் இங்கே கடவுள்னு வாங்க, நம்ம ஊரில் வேற பேர் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்புகிறவன், நம்ம காட்டிலும் பெருசாக ஒன்று இருக்குது, அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்ப்பா, படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைப்பாளின்னு ஒருத்தன் இருப்பான், நம்புகிறான் பாருங்க, அவன் பிலீவர். அவன் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், எந்த மதத்தில் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புகிறவன் பேரே பிலீவர். ஹலோ, பெரிய சிலுவை போட்டு தோத்திரம் அப்படின்னா தான் பிலீவர் கிடையாது. அவர் தான் பெரிய அன்பிலீவர், தோத்திரம். பிலீவர்ன்றவன் the one who believes that there is something bigger than him, something that is existing bigger than him, and something that is controlling all these things, who's managing all these things. இன்னைக்கு வீட்டு காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, பெண்கள்லாம் இருக்கீங்க, ஏதாவது தானாக நடக்குதா? கிடையாது. சமையல் இன்னைக்கு பிரியாணி செய்யணும்னு வைங்க, யார் வாயிலிருந்தும் ஆமீன் வரல. இன்னைக்கு யார் வீட்லேயும் பிரியாணி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது வாரம் பாஸ்டர், பட்ஜெட் டைட் ஹே. எஸ்தரமாக தான் விசுவாசமாக சொல்கிறாங்க, இன்றும் சாப்பிடுவோம், நாளையும் சாப்பிடுவோம். பிரியாணி செய்யணும், அப்படியே உட்காந்தே இருந்து எல்லாம் நடந்துடும் அப்படின்னா தானாக நடக்குமா? செய்யணும்னா செய்கிறதுக்கான ஆள் வேணுமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 5 பேர் வராங்க அப்படின்னா அதை வீட்டில் நம்ம செய்கிறோம். 500 பேரை கூப்பிட்டா நீங்களே செய்வீங்களா? பெரிய தேக்ஸாவில் விழுந்துருவோம். நம்மளை தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். ஆமாவா இல்லையா? ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையா அதை செய்கிறதுக்குன்னு? அந்த படைப்புக்குன்னு ஏற்ற படைப்பாளி இருக்காங்கங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் சரியாக நடக்குது அப்படின்னா அதற்கு நிச்சயம் படைப்பாளின்னு ஒருத்தன் இருக்கதாங்க செய்கிறான். மாற்று கருத்தே கிடையாது. என்னமோ இன்றைக்கி ஏத்திசம் பேசுகிறவன் ரொம்ப பேசுவானுங்க. அவனுங்கெல்லாம் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணக்கூடாது. ஒரு 4 புக்கை படிச்சுட்டு அதாவதுன்னுவான். அவனெல்லாம் அப்படி ஓரமாக உட்காருன்றணும். ஏன்னா ஏத்திசம் பேசுகிறவன்லாம் they are very afraid to speak or know about God. They don't speak logic or they don't see any of these things. அப்படியே ஒரு நடக்கிறது just going with the flow அப்படின்வான். நான் வரேன் ஏத்திசம்மை பற்றி. இப்போது that is a believer. எவன் ஒருவன் தேவன் இருக்கான்னு நம்புறானா அவன் பிலீவர். நான் பிலீவர் அப்படின்றவன் யாருன்னா, கடவுள்னா ஒன்று இல்லைங்க,
அதாவது அது அதுவாக உருவானுச்சு, அதாவது அதன் போக்கில் நடக்கிறதுன்னு சொல்கிறவன் பேர் தான் நான் பிலீவர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஏத்திசம்னு இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு தமிழில் என்ன? நாத்திகமா? எஸ், நாத்திகம். நாத்திக்கிட்டே இருப்பாங்க, நாத்திகம். என்ன அவன்கிட்ட என்ன சப்ஜெக்ட்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் வித் த ஃப்ளோ, அதனால தப்பு செய்கிறது ஒன்றும் கிடையாது, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்வான். ஏத்திசம் பேசுகிறவன்ட்ட கடவுளை பற்றி பேசி பாருங்களேன், டக்குன்னு உடனே கடவுள் என்ன தப்பு செஞ்சாரோ அதை தான் அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுவான். ராமர் சீதையை சந்தேகப்பட்டார் தெரியும்ல அப்படின்வான். அவன்கிட்ட வந்து பேசுகிறதே வீண். பன்றிகளுக்கு முன்பாக முத்தை போடக்கூடாது, வேதத்தில் இருக்குல்ல, அது அவங்களுக்கு தான், போடவே கூடாது அவங்க முன்னாடி. டக்குன்னு இயேசுநாதர் செஞ்ச ஏதாவது குறைய கண்டுபிடிப்பான். இயேசுநாதர் ஏன் இப்படி செஞ்சார், ஏன் இயேசுநாதர் அப்படி செஞ்சார், ஏன் இப்படி பண்ணார், ஏன் அப்படி பண்ணார், ஏன் யூத குலத்தில் பிறந்தார், இப்படியே குறை கண்டுபிடிக்கிறதே அவனுங்க வேலையாக இருக்கும். என்னன்னா தான் செய்கின்ற தவறு நார்மல் அப்படின்னு கொண்டு வர கன்க்ளூஷனுக்காக அவன் எல்லாத்தையும் நார்மல் ஆக்குவான். அல்லங்க, சி டார்க்னஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னுவான். பாவம் செய்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்வான். எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அதாவது வாழ்க்கை வாழணும்னா, அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஏங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கடவுளாகவே இருந்தாலும் தப்பு செஞ்சு தானேங்க ஆகணும் அப்படின்னாரு. இல்லை என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, தப்பு செய்கிறது நார்மலுங்க அப்படின்னு. அதை அப்போ நேரடியாக சொல்லிட்டு போ இவனை, அதையே இப்படி சுற்றி வர அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது மனுஷனாக பிறந்தால் தப்பு செய்யணும், பாவம்லாம் வந்து வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக அவங்க சொல்கிறாங்க. பாவம்லாம் வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. அதாவது குடிக்கிறது, சிகரெட்டு, இது மோகம், இச்சை, காமம், இது எல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் நார்மல். ஏன்னா இட் இஸ் கோயிங் வித் அ ஃப்ளோ, தட் இஸ் லைஃப்னு பேசுகிறவன் தான் இந்த ஏத்திசம் பேசுகிறவனுங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி பிளடி ராங் அண்ட் யூ ஆர் சச் அ கிரேட் மேட்னஸ். ஸ்டாப் யுவர் இடியாட்டிக் சப்ஜெக்ட். இது பெரிய முட்டாள்தனம். இது கடவுள்னு ஒருத்தர் இல்லை, அது அங்கங்கே உருவானுச்சு அப்படின்னா, இன்றைக்கி என் கம்ப்யூட்டர் தானாக உருவாகட்டும், ரோபோட் தானாக உருவாகட்டும், ஏன் மனுஷன் உட்காந்து படைக்கிறான்னு சொல்லுங்கள்? ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் ஒரு படைக்கிறவன் இருக்க தான் செய்கின்றான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு பார்க்குறீங்க, பொருள் பார்க்குறீங்க, இதெல்லாம் தானாக உருவானதா? கிடையாது. படைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள், அவருக்கான ஞானத்தை கொடுத்தது யார்? தேவன். ஞானத்தை கொடுத்து அதற்கான சரியான பொருட்களை கொடுத்து அதை செய்ய வைக்கின்றது. இதுவே ப்ரொசீஜர். இது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக பேசுவதே ஏத்திசம் ஆகும். தட் இஸ் மை கன்க்ளூஷன். You just speak atheism just to hide your sins, which will not last long. அதுக்காக தான் ஏத்திசம் பேசுவாங்க. தாம் செய்கிற தப்பு ஜஸ்ட் கோயிங் வித் ஃப்ளோ அப்படி. அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக வரும். ஜஸ்ட் கோயிங் வித் ஃப்ளோ அப்படின்வானுங்க. இட்ஸ் வெரி இடியாட்டிக். ரொம்ப ரொம்ப லூசுத்தனமான ஒரு சப்ஜெக்ட் அவனுங்க பேசுறது. தட்ஸ் ராங். அதுதாங்க பிலீவருக்கும் நான் பிலீவருக்கும் உள்ள வித்தியாசம். பிலீவர் எவனா வேணாலும் இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். ஏங்க பிலீவர் நான் பிலீவரில் மதம் ஜாதி கிடையாதுங்க. ரெண்டு சப்ஜெக்ட் தான். ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு நம்புகிறான், ஒருத்தன் இல்லைன்னு நம்புகிறான், இவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இப்போது நம்ம கடவுள் இருக்குன்னு நம்புகிறோமா இல்லையா? இந்து நம்புகிறாங்களா இல்லையா? முஸ்லீம் நம்புகிறாங்களா இல்லையா? புத்தர்கள் நம்புகிறாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் பிலீவர், விசுவாசிகள். எவன் ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு பேசுகிறான்னா அவன் நான் பிலீவர். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையாங்க? புரியுது. இதுதான். அதாவது தர்மம்னு ஒன்று இருக்குது, அதர்மம்னு ஒன்று இருக்குது. அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து, தர்மத்தின்படி வாழ்ந்து, சரியான வாழ்க்கையை வாழ்ந்து, தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கணும்னு நம்புகிறவன் வந்து பிலீவருங்க, விசுவாசிங்க. இல்லைங்க, செய்கிற தப்பெல்லாம் செய்யலாங்க, அதுதாங்க வாழ்க்கை, இதெல்லாம் கடந்து தாங்க வரணும், கொஞ்சம் இருள் வாழ்க்கையில் இருக்க தாங்க செய்யும்னு பேசுகிறவன் அவிசுவாசி. இது ரெண்டு தான் வித்தியாசம். இப்போ 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதுக்கப்புறம் வாசிங்க 15வது வசனத்தை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆமென்.
இச்சை, காமவிகாரங்கள், களியாட்டுகள், தீட்டு, பொறாமை, கோபம், இது எல்லாம் தன் வாழ்க்கையில் சகஜப்படுத்தி கொண்டு இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதின்னு வாழ்றவன் அவிசுவாசி. இதெல்லாம் தவறு, என் மனசாட்சிக்கு இது தவறாக தோன்றுகின்றது, இது வாழ்க்கையின் முறையல்லன்னு மாற்றிக்கொண்டு சரியான பாதையில் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறவனே விசுவாசி ஆவான். வித்தியாசம் நல்லா புரியுதா? பிலீவர் அண்ட் நான் பிலீவர். ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ 14வது வசனத்தில் நம்மளுடைய மிகவும் பிடித்த வார்த்தை, ஃபேமஸான வார்த்தை அந்நிய நுகம் என்ற வார்த்தை இருக்கின்றது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அன்ஈக்வலி யோக்டு, அன்ஈக்வலி யோக்டு. சரி, இப்போ இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சுக்குவோம். அந்நிய நுகம், அன்ஈக்வலி யோக்டு தனித்தனியாக பிரித்து அதோடைய மீனிங்கை கண்டுபிடிச்சிருங்க. அன்ஈக்வலி அப்படின்னா பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், லேக் ஆஃப் பேலன்ஸ்ன்னு அர்த்தம், சமநிலையில் இல்லை. சமம்னா ஈக்குவல், அன்ஈக்குவல்னா சமம் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இங்கே அன்ஈக்குவலின்னு ஒரு வார்த்தை இருக்கு, விச் மீன்ஸ் லேக் ஆஃப் பேலன்ஸ், சமநிலையில் இல்லை, அதுதான் அர்த்தம் அன்ஈக்குவலி. இப்போ யோக், யோக்குன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பாரம், சுமை, a burden, bonded, limits the freedom, burden of sin, பாவத்தின் பாரம், அப்படியே நம்மளுடைய அது என்ன சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது, இது பேர் தான் நுகம், யோக் இங்கிலீஷில் யோக். இந்த வார்த்தையை இயேசுநாதருமே சரியான இடத்துல பயன்படுத்தியிருக்காரு பைபிளில் ஒரு இடத்துல. என்னன்றதை நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். இப்போ யோக், நுகம் என்றால் பாரம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நுகம் என்றால் பாரம், பாரம். அன்ஈக்குவலின்னா சமநிலையில் இல்லை, சரிங்களா? ஆனால் அன்ஈக்குவலின்ற வார்த்தைக்கு சமநிலை இல்லைன்னு போடாமல் இங்கே அந்நியன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, அந்நிய. ஓகே, அந்நிய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏலியன், ஃபாரின், அப்நார்மல், அப்பார்ட் ஃப்ரம் நார்மல், இதுதான் அந்நிய. அதாவது நார்மலாக இருக்கிற நம்ம வித்தியாசமாக ஒன்று செஞ்சோம்னா அது அந்நிய என்று அர்த்தம். நம்மெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டுக்காரர்களுங்க? ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை, ரொம்ப விசுவாசமாக பரலோகத்தின் காரர்கள்னு சொல்லாமல் போனீங்க. நான் எதிர்பார்த்தேன், சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஒரு கலவரம் ஆயிருக்கும். இந்தியர்கள் பெருமையாக சொன்னேன். எங்க நம்மலாம் எந்த நாட்டுக்காரங்க? அப்பா, நெஞ்ச நிமிர்த்தி சொல்லணும், இந்தியன், இந்தியர்கள். இப்போ வெளியூர்ல இருந்து நம்ம ஊரை பார்க்க வராங்க, சரிங்களாங்க? அவங்கள இப்போ நம்ம ரொம்ப ஸ்டைலா என்ன சொல்லுவோம்? ஃபாரினர்ஸ். தூய தமிழ்ல அவங்களுக்கு என்ன பேருங்க? அந்நிய நாட்டுக்காரர்கள். சரியா நான் சொல்றது? அந்நிய நாட்டுக்காரர்கள், அது பேர் தான் அந்நிய. இதை நீங்க நம்பலன்னா சங்கீதம் 137 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 137 4ஆம் வசனம். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? தாவீது எழுதியிருக்கிறாரு, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில், அதாவது இஸ்ரேல் இல்ல, அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காங்க, வேற நாட்டில் இருக்காங்க, அடிமைப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவன் பாட்டு பாட சொல்றான் 137. அப்போ அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, அந்நிய தேசத்தில் எவ்வாறு நம் பாட்டை பாட முடியும்? அந்நிய தேசத்தில், சொந்த தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு போதா அந்த பேர் என்னவாங்க? அந்நிய தேசம்ங்க. அந்நிய நாடு, அந்நிய தேசம், அந்நிய காரியங்கள். அந்நிய காரியங்கள்னா சரி வருவோம். அந்நிய காரியங்கள், இப்போ நம்ம எல்லாம் பிறக்கும் போதே 9 கனிகளோட பிறந்தவர்களா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். 9 கனிகளும் பரிசுத்த ஆவியானவரோடையும் பிறந்தவர்கள் நாம. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். ஆனா பிறந்தவர்கள் 9 கனிகளோடையும் பரிசுத்த ஆவியானவரோடையும் நம்ம பிறந்தவர்கள். எதை வச்சு அப்படி சொல்றேன்னா, சிறு குழந்தைய போய் பாருங்க, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, கிருபை, மன்னிப்பு இருக்கா இல்லையாங்க? சிறு குழந்தை சின்ன வயசுல நீங்க கோவப்பட்டு அடிச்சிட்டீங்க, அது திரும்ப உங்கள்கிட்ட வருதா இல்லையா? கோச்சிக்கிட்டு போய் முக்கிலையா உட்காந்துருக்கு, வருதா இல்லையாங்க? மன்னிப்பு இருக்கா இல்லையா? குழந்தைகளிடத்தில் 9 கனிகள் சிறந்து விளங்குகின்றது. அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு, சிறு பிள்ளையை போர் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மேட்டர். 9 கனிகள் சிறந்து விளங்குகின்ற பருவம் குழந்தை பருவம். 9 கனிகள் சந்தோஷம். குழந்தை என்னைக்காவது உட்காந்து சோகமா நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அழுது நீங்க பார்த்துருக்கீங்களா? நீ ஃபீஸை கட்டு, இல்லை நாளைக்கு செத்துப்போ அப்படின்னு உட்காந்து கக்க கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா? பல் வேற இருக்காது, பார்க்கறதுக்கே ஒரு கலையாக இருக்குமா இல்லையா?
என்னங்க நீங்களாம் பார்த்தது இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் நிறைய ரசிச்சிருக்காங்க. ஏன்னா நான் பிறக்கும் போதே 4.5 கிலோ பொத்துன்னு உட்காந்து சிரிச்சே பழகிட்டேன் நான். அதெல்லாம் ஒரு ஜாய். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கானா இல்லையா குழந்தை? அவன்கிட்ட போய் பேசினா அவன் ஒரு தனி உலகத்தை உண்டாக்கிக்கிட்டு இருப்பான். பேசி பார்த்துருக்கீங்களா? பேச விட்டா தானே, விடாமல் வாயடைச்சிடுறது. எலியான்னு ஊட்ட வேண்டியது, மோசையை சொல்லியே வளர்க்க வேண்டியது. அவனை கொஞ்சமாக பேச விடுங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் பேச விடுங்க. அவன் பேசினாலே வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே ஒரு வாக்கியம் வச்சுருப்போம், முளைச்சி 3 இலை விடலை, நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? நீங்கள் எத்தனை முளம் விட்டீங்க? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சிறு குழந்தைய பேச விடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதுதான் உன்னுடைய வட்டம், இதை தாண்டி நீ போகக்கூடாதுலாம் அவன்கிட்ட சொல்லவே முடியாது, கண்டுக்கவே மாட்டான். நீங்கள் சொல்லி பாருங்கள், எப்போ இதை எடுக்காதுன்னு அதை தான் எடுத்து அவன் விளாண்டுக்கிட்டு இருப்பான். தொடக்கூடாதுன்னா அதை தான் மண்டையில் ஊற்றிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆமாவா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் ஒரு தடவை ஆச்சி வீட்டுக்கு போய் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கப்போ நான் தொலைஞ்சு போயிட்டேன். நான் ஆண்டவர் அழைத்தார்னு வேறு பக்கமாக போயிட்டேன். நான் அப்புறமா கண்டுபிடிச்சி அடியை போட்டு கொண்டு வந்தாங்க. அவன் அதெல்லாம் சட்டையே பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான், பயமே இருக்காது, ஃபுல் சந்தோஷம், எப்பவும் ஜாலியாக இருப்பான். 9 கனிகள். இப்போ 9 கனிகளோட பிறந்திருக்கோம். இன்னும் 9 கனிகள் இருக்கா இல்லையா? இறக்குற வரைக்கும் எல்லாருக்கும் 9 கனிகள் இருக்குது. ஆமாவா இல்லையாங்க? இன்றைக்கி ஏதோ ஒரு சூழல்னால ஒருத்தர் மேலே கோவப்பட்டீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியாமல் தேவையில்லாமல் பாவம் அவன் அப்படின்னு உங்களுக்கே தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையாங்க? ஏன்னா 9 கனி உங்களுக்குள்ளே இருக்குது, அதனால் தோணுது. பொறுமையாக போயிருக்கலாம், சரி நம்மளே மன்னிப்பு கேட்டுடலாம், சரி மன்னிச்சு விட்டுடலாம். நடக்குதா இல்லையா? புருஷர் 1000 தப்பு பண்ணி இன்னும் மன்னிச்சுட்டு இருக்கீங்களே, எப்படி? ஏன்னா உள்ளே இருக்குது, 9 கனி இருக்குது. என்னங்க சிரிக்கிறீங்க? பாஸ்டர் மன்னிப்பே வாழ்க்கையாக மாறிடுச்சுன்றீங்களா? வேறு வழி, மன்னிச்சு தானே ஆகணும். இருக்குது, 9 கனி இருக்குது. சரி, இப்போ இந்த 9 கனியை விட்டுட்டு இச்சை, கோபம், காமவிகாரம், களியாட்டு, தீட்டு, பொறாமை, பெருமை, இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய காரியம். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இந்த வெளியிலேருந்து வர காரியங்கள், வெளியிலேருந்து நம்மளுக்கு நேச்சுரலாக இது இருக்குது. வெளியிலேருந்து வர காரியங்களை என்னன்னு சொல்லுவோம்? வெளி தேசத்திலேருந்து வந்தால் அவனா அந்நிய நாட்டுக்காரன்னு சொல்கிறோம். நமக்கு பழக்கப்பட்ட 9 கனிகள்லேருந்து வித்தியாசமாக ஒன்று வெளியில் நமக்குள்ளே வருதுன்னா அது பேர் என்ன? அந்நிய காரியம். வெளியிலேருந்து வருது, நாட் நார்மல் டு மீ. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் பயம் அவனுக்கு பழக்கப்படுகின்றது, அந்த அந்நிய காரியம் அவனுக்குள் செலுத்தப்படுகின்றது. ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அந்நிய காரியம் அவனுக்குள் நுழைகின்றது. பயம், கோபம், பொறாமை, இதெல்லாம் பிறக்கும் போது குழந்தைகள் பொறாமப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. கோபப்பட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. இதெல்லாம் உலகத்திலிருந்து வர காரியங்கள். எனவே அதெல்லாம் என்னவா? அந்நிய காரியங்கள். நீங்களும் நானும் உலகத்திலிருந்து வரவர்களாங்க? சொல்லுங்க. நீங்களும் நானும் உலகத்திலிருந்து பிறந்தவர்களா? கிடையாது. நம் ஆவியினால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆமாவா இல்லையா? மாம்சம் என்னமோ உலகத்துடையது, ஆத்மா தேவனுடையது. சப்ஜெக்ட் நல்லா என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். நம்ம யாரிடத்திலிருந்து வந்தோம்? மண்ணில் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகின்றோம், தேவனிடமே திரும்புகின்றோம். இந்த உலகத்தை வாழ்றதுக்கு ஒரு உடல் தேவை. எனவே மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு உடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்மா இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தேவன் தந்த வீடு இது. அதை தான் பவுல் சொல்றாரு, இந்த வீட்டை நீ ஆலயமாக மாத்துன்றார். சப்ஜெக்ட் புரியுதா? ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த உடல் உலகத்தில் இருக்கிறதுனால அந்நிய காரியங்கள் நமக்குள்ள வர பார்க்குதுங்க. அது பேர் அந்நிய காரியம். 9 கனியை தவிர வேற ஏதாவது வந்தா அது அந்நிய காரியம். இதை இன்னும் தெளிவான சொல்லணும்னா, உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், வெளியிலிருந்து வர காரியங்கள் அந்நிய காரியங்கள், அசுத்தமான காரியங்கள். இது பரிசுத்த ஆவி. அது பாருங்க, நான்சி அக்கா அதை தான் கரெக்டாக சொல்லுங்க. அசுத்த ஆவி. ஒரு அழுத்தி சொல்லணும்ல. அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி சொல்லும் போது கூட ஒரு பெருமை இல்லை, ஒரு நெஞ்சு நிமித்துறது இல்லை.
அசுத்த ஆவி மட்டும் என்னமோ தன்னுடைய சொந்த உறவினர் மாதிரி. அசுத்த ஆவி பாஸ், அசுத்த ஆவி, இதுதான் வித்தியாசங்க. சரிங்களா? இதுதான் வித்தியாசம். ரைட். இப்போ இந்த வெளியிலேருந்து வர காரியங்களுக்கு பேர் அந்நிய காரியங்கள். இப்போ இந்த அந்நிய காரியங்கள் என்னங்க தருது நமக்கு? பயம், இச்சை, காமவிகாரம், பொறாமை, இதெல்லாம் என்னங்க நமக்கு? சுகமான காரியங்களா? கிடையாது. பாரத்தை தாங்க தருது. தருதா இல்லையா? இங்கே பாருங்க, தவறான இச்சை கொண்டு இருந்தா அது கல்யாண வாழ்க்கைக்கு பிரச்சனையாக வந்து வாழ்க்கை முழுசும் பெரிய பாரம் ஆயிருதா இல்லையா? பெருமை இருந்தால் தேவனே எய்த்து நின்றுறாரு, பெரிய பாரமா இல்லையா? ஆமாம் இல்லையாங்க? பெரிய பாரம். சரி, கோவப்பட்டா நரம்பு தளர்ச்சி வந்துடுது, பெரிய பாரமா இல்லையா? என்னங்க பாரம்? பெரிய நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப கோவப்படுவேன். அப்போ என்ன சொல்லி பயமுத்துவாங்கன்னா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 40 வயசுலலாம் இப்படி தாத்தா மாதிரி கை ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்வாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு கோவப்படுவேன், அப்படின்னு கோவப்படுவேன். அப்போ அதை தான் சொல்லி பயமுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், கோபம். பொறாமை வந்து நல்ல காரியமாங்க? பெரிய பாரம். பொறாமப்பட்டே உயிர் போயிடும். ஆமாவா இல்லையா? நம்ம கரெக்டாக பொறாமப்படுற நேரம் தான் அவன் வளர்ந்துக்கிட்டே போவான். நம்ம நேரத்துக்கு நமக்கு ஒன்றும் நடக்காது. அவளாம் நல்லா இருக்கான், அவளாம் நல்லா இருக்கான். இதுவும் இப்போ கிறிஸ்தவத்தில் வளர்ந்துட்டு வருது இந்த டைலாக். அவன்லாம் நல்லா இருக்கான் பாஸ்டர், பாஸ்டரு அவன் நல்லா இருக்கான் பாஸ்டரு, நமக்கு தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமாம் இல்லையா? பொறாமையும் பாரம், கோபம் பாரம். சரி, சோகம் வந்து சந்தோஷமான காரியமாங்க? சோகம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தருதா உடம்புக்கு? நல்ல ரிசல்ட் தருதான்னு கேட்குறேன். கிடையாது. அப்புறம் ஏங்க அதை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க? தலையில் அப்படி உட்கார வச்சு, வாப்பா ராசா நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே ஓடாதுன்னு இன்றைக்கி நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வேற புகுத்துட்டாங்க. உள்ளே வேற புகுத்தி சும்மா அம்மாவை அம்மான்னு கூப்பிட்ட உடனே பின்னாடி மியூசிக்லாம் போட்டு உடனே இவங்கெல்லாம் ஓன்னு அழுது அதே சோகத்தில் ஒரு வாரம் இருக்க வேண்டியது. சோகம் வந்து இப்போ ரொம்ப அப்படியே சோகமும் பாரம், கோபம் பாரம், இச்சை பாரம், பொறாமை பாரம், இது எல்லாம் பாரம்ங்க. பாரத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நுகம். நுகம் என்றால் பாரம். பாரம் என்னால் என்ன? கோபம், இச்சை, காமவிகாரம், களியாட்டுகள், இதெல்லாம் பாரம். எனவே அவையெல்லாம் என்னன்னு கூப்பிடப்படுதான்? நுகம் என்று அழைக்கப்படுகின்றது. அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த அந்நிய நுகம் என்றால் என்ன? அந்நிய, வெளியிலிருந்து வருகின்ற இந்த காரியங்கள் என்ன? வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த காரியங்கள் பாரத்தை தருவதனால் அதன் பேர் அந்நிய நுகம் என்று அழைக்கப்படுகின்றது. Something that is unequal. I am equal. Everything is normal. Something that is coming from outside, which is unequal, which gives me an yoke, which binds me, which bonds me, is called unequally yoked. வெளியிலிருந்து வரக்கூடிய காரியம் ஒன்று பாரத்தை தரதுனால அதனுடைய பெயர் அந்நிய நுகம். இந்த அந்நிய நுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயம், சோகம், இச்சை, காமவிகாரம், களியாட்டு, இதெல்லாம் தான் அந்நிய நுகம் என்று உண்மையான அர்த்தம் கூறுகின்றது. அல்லேலூயா. இதுவே அந்நிய நுகமாகும். ஆனால் கிறிஸ்துவின் ஞான தேவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பிற ஜாதியோடு சேருவது தான் அந்நிய நுகம் என்று அழைத்து விட்டார்கள். இது மாபெரும் தவறாகும். உலகத்திலே மாபெரும் தவறு. இவ்வார்த்தையை மாற்றி மற்றவங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லுவது மாபெரும் தவறு. இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். அப்சல்யூட்லி ராங். அப்படின்னு சொன்னா சரி, அதுவே உண்மையா இருந்தா பிற ஜாதியோடு சேரக்கூடாது பாஸ்டர், அவங்கெல்லாம் சிலையை வணங்குறாங்க, அவங்களோட சேரக்கூடாது, அதுதான் அந்நிய நுகம்னா நீங்க பைபிள் வாசிக்கிறதே தப்புன்ற நான். ஏன்னா ஆபிரகாம் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டார். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. தெரியலையா? ஆகார் அந்நிய நுகம். சரிங்களா? மோசே அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டார். மோசேக்கு எத்தனை வைஃபுங்க? 3. அதில் ஒருத்தங்க எத்தியோப்பியாக்காரங்க. அந்நிய நுகம். அவன்லாம் என்னத்தை வணங்குறானே தெரியாது. அந்நிய நுகம். யோசேப்பு என்ன பாஸ்டர் செஞ்சார் அப்படின்னா, எகிப்தில் இருக்கிற அவங்களோட மனைவியை கட்டினாரா இல்லையா?
பார்வோனுடைய மனைவியை கட்டினாரா இல்லையாங்க? அந்நிய நுகம். பார்வோன் கட்டி அதாங்க கட்டினா என்ன, கட்டி வச்சா என்ன, கட்டினது தானே. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன், இவரா போய் பொண்ணு கேட்கலங்க, அவங்கள தான் பொண்ணு கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்டேட்டஸா? சரி, உங்க ஆசைக்கு பார்வோனே கட்டி வச்சாரு. அதாவது கட்டாய திருமணம் மாதிரி இவங்க கொண்டு வராங்களாம். யாருட்ட? எவ்வளவு ஞானமா இருக்காங்க பாருங்க. இந்த கேட்டகரியில் வராது ஃபர்ஸ்ட். ஏன்னா கட்டாய திருமணமா? நீங்கள் அங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா யோசேப்பு கை காலை பிடிச்சி தாலி கட்ட வச்சாங்கன்னு? இல்லை, யோசேப்பு வேண்டாம் இக்காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு இந்த பொண்ணை கட்டுக்கிறியானோடனே படத்தில் பாருங்க, யோசேப்புக்கு அப்படியே அப்படி சிரிப்பாரு. போகிறதுக்குள்ளேயே பேசி டக்குன்னு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க. ஆமாவா இல்லையா? அப்பங்காரன் கூட தெரியாது கல்யாணம் பண்ணானா இல்லையான்னு, உயிரோட இருக்கானானே தெரியாது. அங்கேயும் அந்நிய நுகம். ரைட்டு. எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை மாதிரி 31 இருக்குது, 31 நாளைக்கு ஒரு மாத்திரை. கரெக்டா? தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல பழக்கம். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னா நீங்கள்லாம் சாலமோனை வாசிக்கவே கூடாது. ஏன்னா அவன் ஒரு அந்நிய நுகம் இல்லை, வாழ்க்கையே அந்நிய நுகம், ஃபுல்லும் பிணைக்கப்பட்டிருக்கான். ஆனால் அவனை மாதிரி ஞானி கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அவன் பேசின மாதிரி நீதிமொழிகளில் பேசின மாதிரி வேற எவனும் பேசினதும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அந்நிய நுகம் நீங்களாம் வாசிக்க கூடாதுங்க. நீதிமொழிகள் வாசிக்கிறீங்களே, சாலமோன் அந்நிய நுகம், சாலமோன் எழுதியது நீதிமொழிகள். இப்போ சாலமோன் அந்நிய நுகமாக மாறிட்டாரு. நீங்கள் அவரை வாசிங்கன்னா நீங்களும் அவரோட பிணைக்கப்பட்டது தானே? ஆமாவா இல்லையா? அப்போ நீங்களாம் அந்நிய நுகங்களா? சாலமோன் அந்நிய நுகம். இயேசுநாதர் வம்சாவளியே அந்நிய நுகம் தெரியுமா? ராகாப் யாருங்க? அவங்க ஒரு வேசி. ஆனால் அந்த சந்ததியில் பிறந்தது யாரு? இயேசுநாதர். பேதுரு சரியான ஆளாங்க ஊழியம் செய்கிறதுக்கு? பேதுரு சரியான ஆளா? கிடையாது. லூக்கா சரியான ஆளா? கிடையாது. பர்த்தலேமு சரியான ஆளா? கிடையாது. எவனும் சரியான ஆள் கிடையாது, எல்லாம் அந்நியனுவான். ஆமாவா இல்லையா? அவங்களெல்லாம் பிணைக்கவே படக்கூடாது. ஆனால் அவங்களோட தான் பிணைக்கப்பட்டு சரித்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கு. சரி, கடைசியா பவுல் எழுதியிருக்கிற பவுல் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டவர் தெரியுமா? உடனே இந்த அவர் மாறி ஞானஸ்தானம் பெற்று தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த கதையெல்லாம் பிணைக்கப்பட்ட அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. பால் வாஸ் ரோமன். ரைட், இதெல்லாம் ஓரம் கட்டுங்க. இப்போ கோபம் வரும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும். வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்தால் அவர் என்னன்னு சொல்கிறோம்? வெளிநாட்டுக்காரரை அந்நிய நாட்டுக்காரர். சங்கீதம் 137 படி அது ப்ரூவ் ஆகிருக்கு. 137 4 படி. ஆமாவா இல்லையாங்க? ஓகே. இயேசுநாதர் எந்த ஊரில் பிறந்தவருங்க? ஜோயலுக்கு புரிஞ்சிருச்சு, வந்துட்டாரு பாஸ்டர். வெளிநாட்டில் எந்த நாட்டில் பிறந்தாரு? பெத்லகேம் நகரின் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் பரமபிதா. தெரியுமா தெரியாதா? பெத்லகேமில் பிறக்காரு, ஜெருசலேமில் பிறக்கிறாரு. இயேசுநாதரை சொல்லும் போதே கூட ஒரு வார்த்தை சொல்லுவானுங்க, ஜூ. ஆமாவா இல்லையா? இயேசுநாதர் யூதன் நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கை கீழே போடுங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், இயேசுநாதர் யூத ஜாதியான்னு கேட்டார். யூதன்றது ஒரு நாடியா? ஏயா படுத்துறேன், அதையும் இயேசுநாதர் எந்த ஜாதின்னு என்கிட்ட வந்து அந்த ஆள் கேட்கார். நான் சொல்லி அனுப்பியிருக்கேன், அவர் கொடுப்பார் ஜாதி, வாயிலே கொடுப்பார் அப்படின்னு. வாயா வேலையை பாரியா அப்படின்னு. இயேசுநாதர் ஜாதியை கண்டுபிடிக்க இறங்கிட்டானுங்க. சரி, அதை விடுங்க. இஸ்ரேலில் பிறந்தவர், யூத நாட்டை சார்ந்தவர். இயேசுநாதர் வேதத்தில் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிறிஸ்துவாகிய இயேசு, பிதாவின் மகனாகிய இயேசுன்னு இல்லை, நசரேன் ஆகிய ஜீசஸ் ஆஃப் நாசரத், நசரேன் ஆகிய இயேசு. இப்போ நீங்களும் நானும் எந்த நாட்டுக்காரங்க? நம்ம இந்தியா நாட்டுக்காரங்க. இயேசுநாதர் யூத நாட்டுக்காரர். இயேசுநாதர் நமக்கு யாரு? வராதே, வார்த்தை வராதே.
வரேன் எஸ்தரம்மா, நீங்கள் இப்போ வசனம் எடுத்து வச்சிருக்கிறது எனக்கு தெரியுது, நான் வரேன், இருங்க. அவர் நமக்காய் மரித்தார், வரேன். இயேசு அந்நிய நாட்டுக்காரர், நம்ம இந்திய நாட்டுக்காரர், நமக்கு அவருக்கு அப்போ சம்மந்தமே இல்லையே. நீங்களும் நானும் பிணைக்கப்படக்கூடாது. சரி, உடனே நம்ம சொல்லுவோம் அவர் நமக்காய் பிறந்தார், நமக்காய் மரித்தார், நமக்காய் உரித்தார் அப்படின்னா ஹிந்து, முஸ்லீம், புத்திஸ்ட், ஜெயின் எல்லாரும் நம்ம நாட்டுக்காரன் தானே? எல்லாரும் நம்மளை மாதிரியே ஒருத்தன் தானேங்க. எல்லாருக்காகவும் செத்தாரா இல்லையா? எல்லாருக்காகவும் மரித்தார், ஒத்துக்கிட்டாங்க எஸ்தரம்மா, எல்லாருக்காகவும் மரித்தார். அப்படின்னா என் கூட இருக்கிற என் இந்து நண்பருக்காகவும் மரித்தார். அவன் கடவுள் இருக்குன்னு நம்புறான், அதனால அவன் பிலீவர். நானும் அவனு சேர்றதுல தப்பே கிடையாதுங்க. தப்பு இருக்கா இல்லையா? கிடையாது. ஏன்னா எல்லாருக்காகவும் மரித்தார். இல்லை பாஸ்டர் அவர் கிறிஸ்தவர்களுக்காக மரித்தார்னா அப்போ அந்நிய நுகமாச்சே, நம்மளே இந்த கேட்டகரியில் வரமாட்டோமே, பைபிளே தப்பாயிருமே. இதை கேட்ட உடனே அப்படியே கமெண்ட்ஸில் அர்த்தம் தெரியாமல், இடம் ஏவல் தெரியாமல்னு பேசுறதை விட்டுட்டு லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்கிற வழியை பாருங்க. ஏன்னா திட்டமும் தெளிவுமா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க மனுஷர்களை பத்தி அந்நிய நுகம்னு கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டது குணங்களை பத்தி, ஆவியை பத்தி, ஆவியின் கனிகளை பற்றி. அதை விட்டுட்டு இன்னைக்கு வேறு பிரிச்சு இவன் ஹிந்து முஸ்லீம் அந்நிய நுகத்தோடு நான் பிணைக்கப்பட மாட்டேன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஐ கேன் டெல் இட் போல்ட்லி. நீங்க எவ்வளவு பெரிய பாஸ்டரா வேணாலும் இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். இஃப் யூ பிரீச் திஸ் யூ ஆர் மேக்கிங் a very big mistake. மிகப்பெரிய தவறு இது. சப்ஜெக்ட் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிட்டு வந்ததா? புரிஞ்சபடி நீங்களே சொல்லுங்க, அந்நிய நுகம்னா மனுஷங்களா இல்ல குணங்களான்னு. திட்டமும் தெளிவுமா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தா பைபிளே நம்மளாம் வாசிக்க கூடாது. இயேசுநாதரே நமக்கு அந்நியர் ஆவார். ஆனா சொல்லப்படுகின்ற உண்மை அது கிடையாது. இங்கே மனிதர்கள் அனைவரும் ஒன்று, இறைவன் ஒன்று. செய்கின்ற பூஜைகளோ வழிபடுகின்ற விதங்களோ மாறலாம், ஆனா தேவன் ஒன்றுன்னு கொரிந்தியர்ல இருக்கா இல்லையாங்க? 1 கொரிந்தியர்ல இருக்கா இல்லையா? இருக்கு, தெளிவா இருக்கு. 1 கொரிந்தியர்ல செய்கின்ற செயல் வேறு, ஊழியங்கள் வேறு, ஆனா தேவன் ஒன்றே அப்படின்னு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 11 கிட்ட நினைக்கிறேன் நான். 12 வாசிங்க, அதையும் வாசிச்சிரும். ஏன் விடுவானே? ப்ரூஃபோட நம்ம பேசிடுவோம் இன்னைக்கு. வாசிங்க பார்ப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. எஸ், நீங்க 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல கரெக்ட் வாசிங்க. வரங்களில் வித்தியாசம் ஒன்று, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஓகே. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குள்ளும், அதாவது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின், புத்திஸ்ட், எல்லா ரிலிஜியஸ் பீப்புள், எல்லாருக்குள்ளும், எல்லாவற்றிலும், எல்லா வேலைகளிலும், எல்லாவற்றிலும், அவர்கள் செய்கின்ற எல்லா வழிமுறைகளிலும் இருக்கின்ற தேவன் ஒருவரேன்னு இருக்கு. அங்கதான் அந்த வித்தியாசம் வேறுபடுது. விசுவாசிக்கிறவன், விசுவாசம் இல்லாதவன். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் பிழைக்கப்படுகின்றான், இல்லை என்று சொல்லப்படுகிறவன் மீண்டும் மாயையில் மாட்டிக்கொள்ளுகின்றான். அல்லேலூயா. இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஜஸ்ட் 2 words. இப்போ 2 கொரிந்தியர் 6:14 நான் சொன்ன அந்நிய நுகம் என்ற குணங்களின் காரியத்தின்படி வாசிங்க, மிக தெளிவா புரியும். வாசிங்க பார்ப்போம். அந்நிய நுகத்திலே, ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நினைச்சுக்கா. அந்நிய நுகத்திலே, அதாவது இச்சை, காம விகாரங்கள், கல்யாட்டுகள், தீட்டுகள், இது எல்லாம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன். கேட்டிங்களா? சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மாதிரி அவிசுவாசமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், 9 கனியை விட்டு வெளியில இருக்கின்ற 7 இச்சைகள், காம விகாரங்கள், கல்யாட்டுகள், அது எல்லாம் இருக்கிற சமயம் அதே பொருந்திய அவ்விசுவாசிகள் இருப்பாங்க பாருங்க, அதே குணங்களை கொண்ட அவ்விசுவாசிகள், அவங்களோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லியிருக்கே தவிர பிற ஜாதியோடு, பிற மதத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னு எங்கேயும் வேதம் சொல்லவில்லை. வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே இச்சை, காமம், கல்யாட்டு, தீட்டு, அந்நிய நுகத்திலே அதையே உண்மைன்னு நம்புகிற அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஓகே,
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இங்க போட்டிருக்கலாமா இல்லையா? நீதியான கிறிஸ்தவர்களுக்கும் அநீதியான சிலையை வணங்குறவர்களுக்கும் வித்தியாசம் ஏதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரெண்டே வார்த்தை, நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் ஏது? நீதியின் பக்கம் பொறுமை, சாந்தம், தயவு, கிருபை இருக்கின்றது. அநீதியின் பக்கம் பொறாமை, இச்சை, காமவிகாரம் இருக்கின்றது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? தர்மத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை ஒளியாக இருக்கின்றது, அதர்மத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை இருளாக இருக்கின்றது. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. பேலியால் அப்படின்னா ஒரு பொருளுக்கு மதிப்பே இல்லை பாருங்க, வர்த்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லல, அதுதான் பேலியால், அதோட அர்த்தம் அது. அப்போ கிறிஸ்து விலை உயர்ந்த ஒரு காரியத்திற்கும் விலை மதிப்பில்லாத இந்த உலகத்தின் மாயைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனே இல்ல, கடவுளே இல்ல, எல்லாம் அதுவா நடக்குதுன்னு சொல்றவனுக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று வேதம் கேட்கின்றது. இந்துக்கும் கிறிஸ்டியனுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கல, நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கும் என்னங்க சம்பந்தம்னு வேதம் கேட்குது. வாசிங்க தொடர்ந்து. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்போ இதை அண்டர்லைன் பண்ணுவாங்க. விக்கிரகத்தை கும்பிடுறாங்களே பாஸ்டர், அதனால அந்நிய நுகம் அப்படின்வாங்க. விக்கிரகம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஐடில்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று சிலையை வச்சு கும்பிடுறதுங்க, இல்லைன்னா ஒருத்தரை நமக்கு மேலே வச்சு பார்க்கறது தாங்க விக்கிரகம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை கேட்டிங்கன்னா, பசங்க அத்லெட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா, ஹூ இஸ் யர் ஐடல் அப்படின்னா அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை சொல்லுவான். நானே ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஸ் மை ஐடல்னு. ஏன்னா நான் அவர் சிறந்து விளங்குறாரு, நல்லா விளையாடுறாரு, எனக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறேன், அதுதான் அர்த்தம். அதாவது என்னது விக்கிரகம், அது இங்க என்ன போடப்பட்டிருக்காங்க? விக்கிரகம்னு போடப்பட்டிருக்கா? ஐடல்னு இருக்கு. ஐடல்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளை காட்டிலும் ஒரு காரியத்தை பெருசாக வச்சு அதை அப்படியே பார்த்து அதன்படி வர்றது தாங்க விக்கிரகம். அப்படின்னு நீங்கள் மற்ற ஜனத்தாரை குறிப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விக்கிரகத்தை பின்பற்றிட்டு வரீங்கன்னு நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு பைபிள், இன்னைக்கு சர்ச், இன்னைக்கு கிறிஸ்துவ காட்டிலும் மிகப்பெரிய விக்கிரகமாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் தொடர்ந்துட்டு வர்றதுன்னு பெயர் பணம். எத்தனை பேர் அது பின்னாடி ஓடாமல் இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? பணம் இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது எல்லாம் நினைக்கிற நீங்க அது விக்கிரகமா இல்லையாங்க? கிறிஸ்துக்கு சமமான இடத்தில் வைத்திருக்கிறோம், அது விக்கிரகம் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தர் மேல கோபத்தை, அவருடைய அன்பை காட்டிலும் கோபத்தை ஜாஸ்தி வச்சிருக்கணும், அது விக்கிரகமா இல்லையா உங்களுக்கு? சரிங்க, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு சிலையே செய்யல, தேவனை பத்தி யாருக்குமே தெரியாது, தேவன் வார்த்தையா இருக்கிறார். இப்போ உங்க பையன் பிறக்கிறாங்க, பையன் கேட்கறான், யோ லூசாயா நீ, தேவன் வார்த்தை ஒண்ணுமே உருவமே இல்லை, என்னையா பேசுற, நமக்கே உருவம் இருக்கு, மனுஷனான நமக்கே உருவம் இருக்கு, கடவுளுக்கு உருவம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது என்ன செய்யறாங்க? தேவனுடைய ரூபத்தை எடுத்தவர்களை. இன்னைக்கு இயேசுநாதர் போட்டோ பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லார் வீட்லேயும் ஒரு மஞ்சள் பூ வச்சுருப்பாங்க, அதில் இப்படி உட்காந்துருப்பார், இன்னும் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, அவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்கல, இப்படி இருக்காரு. சில ஃபோட்டோவில் வேற மாதிரி இருக்காரு. நிறைய வித்தியாசமாக இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் கஷ்டத்துக்கு இயேசுநாதரை வரைஞ்சி விற்று சாப்பிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்காங்க பாருங்க. உண்மைக்கும் வினத்தனை இயேசுநாதரை வரைஞ்சி குடிக்க காசு இல்லைன்னு இயேசுநாதரை வரைஞ்சி விற்று அந்த காசில் குடிச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய மகான் பார்த்துக்கோங்க. ஏங்க இங்கே நின்று உங்களை அப்படியே என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லலை, உண்மைக்கு நடந்த சம்பவங்க. நான்லாம் மனசு உடஞ்சி போயிட்டேன், ஏன்டா குடிக்கிறதுக்கு இயேசுநாதரை வரைஞ்சாடா குடிப்பேன் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்குலாம். அப்படி வித்தியாசமாக ஃபோட்டோ இருக்குங்க. இதில் எனக்கு அடித்து சொல்லுங்கள், எந்த இயேசுநாதர் இப்படி தாங்க இயேசுநாதர் இருந்தாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இயேசுநாதர் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இப்படியே தாங்க, அப்படியே இருந்தாருங்க, இதுதாங்க இயேசுநாதர். நான் நேரில் பார்த்துருக்கேன், யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். இந்த ஆவியில் ஜெபிக்கும் போது தரிசனத்தில் வந்த இந்த கதையெல்லாம் வேண்டாம். அந்த கதையை நானும் பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் இயேசுநாதரை பார்த்தேன்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சார். ஒரு மகான், பெரிய மகான், அவர் ஒரு ஃபோட்டோ போட்டு இவர் தான் உண்மையிலுமே இயேசுநாதன். யாரை நம்புறது? அப்பாவையா மகானையா? ரெண்டு பேருமே கிடையாது. அப்போ ஆமாவா இல்லையா?
இன்னைக்கு உடனே நாசா ஒரு 4 டிஸ்கவரி பண்ணி இதுதான் இப்படி தான் இயேசுநாதர் இருந்தார், கல்லறையில் இருந்ததை பற்றி நாங்கள் எடுத்து போட்டோ அனுப்பினோடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு மெசேஜாக வருது, இயேசுநாதர் இப்படி தான் இருந்தாரான். வேலையை பாருங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க, இது தாங்க இயேசுநாதர்னு யாராவது சொல்லுங்க. சொல்ல முடியல. அப்போ இந்த இயேசுநாதர் படம்லாம் வரையப்படலை. உங்க பிள்ளை இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னா என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? நம்ம தாத்தா மாதிரியே இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? சொல்லி தான் பாருங்களேன் நீங்க. அவர் ஹைட் அண்ட் வெயிட்டு சொல்லப்பட்ட அங்குலங்களை வச்சு சில வரைபடங்கள் வரைகிறாங்க. வரைஞ்சு பிள்ளைங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இது மாதிரி தான்ப்பா இருந்தாருன்னு கொண்டு வரப்பட்டது. இவனுங்க அதையே போட்டோ வச்சு கும்பிட்டா இயேசுநாதர் கோவம் வருமா வராதா? வருமா வராதா? விக்கிரகத்தோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மை காட்டிலும் ஒரு காரியத்தை மிக பெருசா வச்சிருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ காரியம் இருக்கு. இச்சை இருக்கு, பணம் இருக்கு, மோகம் இருக்கு. இதெல்லாம் விக்கிரகத்தை விட்டுட்டு நீங்க ஏன் இன்னைக்கு மற்றவங்களை பாயிண்ட் பண்ணணும்? ஆர்சி மக்களை பார்த்தா கோவம் வருது, ஹிந்துஸை பார்த்தா கோவம் வருது, உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருதுன்னு நான் கேட்குறேன். அவங்க செய்கிற தப்பு தாங்க, சிறிய தவறு, மாற்றிட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கே நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கோவம் வருது. நம்மளே பல விக்கிரகங்களை கடைபிடிச்சிட்டு வரோமே, பல விக்கிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு வரோமே. ஒரு கல்யாணம் ஒன்று போயிருந்தோங்க. அங்கே ஒருத்தர் ஏறி மைக்கில் பேசினவர், எல்லாம் இயேசுநாதருடைய கிருபையில் நடந்தது, அது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குடும்பத்தில். ஆனால் அவர் பேசினது சொந்தக்காரங்க இல்லைன்னா இந்த குடும்பம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்போது சொந்தக்காரங்களுடைய மோகத்தை ஜாஸ்தி வச்சுருக்காரு, அது விக்கிரக வழிபாடு இல்லையாங்க? சொல்லுங்க. ஒரு ஃபோட்டோ வச்சு பூ வச்சு இப்படி பண்ணாதான் விக்கிரக வழிபாடு கிடையாது. இன்னைக்கு மனசுக்குள்ள அத்தனை விக்கிரகங்களை வச்சுருக்கோமே, நம்மளாம் பேசவே கூடாது. எப்போ அது விக்கிரக வழிபாடாச்சே. அதான் தேவன் கேட்குறாரு, சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் என்னன்னு கேட்குறாரு. ஆமாவா இல்லையா? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. தேவனுடைய ஆலயத்திற்கும், அதாவது தேவன் வசிக்கின்ற ஆலயத்திற்கும், உயிருள்ள தேவன் வசிக்கின்ற ஆலயத்திற்கும் மனுஷனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, தேவன் உயிருள்ள தேவன் ஆத்மாவா நமக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பவுல் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணல, யூ கேன் பி த டெம்பிள் ஆஃப் காட் இஃப் யூ டூ தீஸ் திங்ஸ்ன்னு சொல்லல. தேவன் நமக்குள் அசைவாடி உளவாடி நமக்குள் இருப்பதனால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் மாறினீர்கள் என்று ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்காரு அங்க. Yes, put a full stop there. He never gives a comma and extra statements there. He has put a full stop, which means it is a statement, it is a command that you and me are temple of God. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ 9 கனிகள் தேவனுடைய நமக்கும் உலகத்தில் உள்ள மாயைகளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு அங்க கேட்டிருக்காரு. தொடர்ந்து வாசிங்க நினைச்சுக்கிறேன். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 17வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். யார் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போணுமா? இந்துக்களா, முஸ்லீம்களா? இல்ல, அவ்விசுவாசிகள். கடவுளே இல்லைன்றான் பாருங்க, அவ்விசுவாசிகள். அவனை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள். இச்சையான காரியங்களை, மாயைகளை தொடாதிருங்கள். ஓகே, வாசிங்க. அப்பொழுது அவ்வாறு நீங்க செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் நமக்கு பிதாவாகவும் எனக்கு குமாரரும் நம்ம வந்து அவருக்கு மகனும் மகளுமாகவும் குமாரத்திகளுமாய் இருப்போம் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுநாதர் என்று இங்கு போடப்படவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார். இயேசுநாதரை அனுப்பின தேவன் சொல்லுகின்றார். இவ்வாறு செய்தால் அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல் விலகி விசுவாசிகளோடு இருந்து தர்மத்தின்படி வாழ்ந்து இருந்தால், தேவனின் ஆலயமாக வாழ்ந்தால், அவர் நமக்குள் வந்து அசைவாடி நம்மோடு இருந்து நமக்கு பிதாவாகவும் நாம் அவருக்கு புத்திரராகவும் வழங்குவோம் என்று சர்வ வல்லமை படைத்த தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆமென். இதுதான் உண்மைங்க. திஸ் இஸ் த பினக்கல் ஆஃப் ட்ரூத். உண்மையின் உச்சம் இதுவே. இங்கே மத வேறுபாடுகளை மதம் யாருங்க உண்டாக்குனா? மதம் யார் உண்டாக்குனா? மனுஷன். மதம் பிடிக்கலாமா? பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா? யானைக்கு மதம் பிடிக்கலாமா? பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா? கூடாது. பிடிச்சா என்ன ஆகும்? நிலை இழந்துரும், எல்லாரையும் அடித்து கொன்றும். யானைக்கு மதம் பிடிச்சா கோவம் வருதுங்க, எல்லாரையும் கொல்ல முயற்சி செய்து தான் தான் சரின்னு அங்கே காட்ட நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆமாவா இல்லையா? தான் தான் அங்கே பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து. ஒரு 5 அறிவு ஜீவனுக்கே இவ்வளோ கோபம், எரிச்சல், தான் தான்ற பெருமை இருக்கும் பொழுது 6 அறிவு படித்த நமக்கு மதம் பிடிக்கலாமான்னு யோசிங்க. மதம் பிடிக்கலாமா? நமக்கு என்றைக்கும் பிடிக்கக்கூடாது. அதனால தான் வேதம் தெளிவாக பவுல் எழுதியிருக்கார். 2 பேர் தான், விசுவாசி அவ்விசுவாசி. அதை இந்த நீங்கள் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், இன்னைக்கு இந்துக்கள் முஸ்லீம்கள் சிலை வழிபாடு, இதை உடைக்கிறதுக்கு பிறந்தவரே இயேசுநாதருங்க. தப்பு பண்ணவனோட உட்காந்துருக்காருங்க, வேற விக்கிரகத்தை கும்பிட்றவன் கூட உட்காந்து சாப்பிட்றாருங்க. எதுக்கு இதெல்லாம் செஞ்சாரு? தான் கருணையின் கடவுள்னு காட்டுறதுக்கா? இல்லை, இதுதான் சத்தியம். ஏன்னா நீ யாரை வேணாலும் வணங்கு, கடவுள் இருக்காரு நம்புறில்ல, அதனால நீ பிழைக்கப்படுவாய். இல்லைன்றவனை தான் போட்டு வறுத்து எடுக்கிறாரு தேவன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? கலாத்தியர் 3:28 இருக்கு. யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, எல்லோரும் சமம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கலாத்தியர் 3:28, கலேஷியன்ஸ் 3:28 இருக்கு. மிக தெளிவாக வேதம் பேசப்படும் பொழுது ஏன் தவறான காரியத்தை நம்ம எடுத்து பின்பற்றணும்? வாசிங்க நினைச்சேக்க அந்த வசனத்தை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆண் இல்லை பெண் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஏங்க அங்க எல்லாரும்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, யாருங்க சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆர்சியா, கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா, பென்டிகோஸ்டா, தானியல் ஜப கூட்டமா, யார் அங்கே சொல்லியிருக்காங்க? எல்லாரும்னா யார் அதுக்குள்ளே வருவா? தேவனுடைய மகிமையின் ஆலயமா? யார் அதுக்குள்ளே வருவா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாரும்னு இருக்கு, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, எனக்கு புரியல, அதனால் சொல்லுங்கள். யாரெல்லாம் அதுக்குள்ளே வருவா சொல்லுங்கள். எந்த கேட்டகரியெலாம் அதுக்குள்ளே வரும்? என்னங்க கப்சிப்புன்னு அமைதி ஆயிட்டீங்க? யார் அதுக்குள்ளே வருவா? ஒன்லி ஜீசஸா? ஒன்லி ஹோலி ஸ்பிரிட்டா? ஒன்லி கிராஸா? யார் அதுக்குள்ளே வருவா? எல்லாரும்னு இருக்கு அங்கே ஒரு வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னங்க? மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேறுபாடு இல்லை, அனைவரும், மனுஷ ஜாதி அனைவரும், எல்லாரும், அதுதான் மீனிங். வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கேட்டுக்கிட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றானீர்கள்னு வேதம் சொல்லப்படுது. ஆமே, எல்லாரும், எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும். எனவே இன்றிலிருந்து தேவையில்லாத வேறுபாடுகளை அறுத்துருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. சரி, உட்காந்துருக்குங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நியாயமாக பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் கந்தசாமி கடையில் பொருள் வாங்குறீங்க? இஸ்தரமா, நான், எங்கள் அம்மா. இளங்கண்ணா அங்கேயே தான் இருப்பார். கந்தசாமிக்கு இளங்கண்ணனுக்கு பெரிய போர்க்களமாக இருக்கும். என்னென்னு பார்த்தா இவர் இயேசுநாதரை பேசுவார், அவன் மாரியப்பனை பேசிக்கிட்டு இருப்பான். ஒரே சண்டையாக கிடக்கும், போய் பிரித்து விட்ற வேலையாக கிடக்கும். நான் கந்தசாமி கடையில் வாங்குவேன். சங்கீதாஸில் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். எத்தனை பேர் சங்கீதாஸில் சாப்பிடுவீங்க? சாப்பிடுவோம். அந்நிய நுகம் பிணைக்கப்படக்கூடாதே, கை கீழே போடுங்க. பிணைக்கப்படக்கூடாதா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிருபை ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ணும், ஆசீர்வாத ஹோட்டலில் சாப்பிட்ணும், தானியல் உணவகம் அதில் சாப்பிட்ணும். வேறு என்னென்ன வைக்கலாம் சொல்லுங்கள்? மன்னா, எஸ் மன்னா, எஸ். சாப்பிட்ருக்கீங்களா? பிரமாதம். என்னங்க சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்க? சென்னையிலேருந்து வர வழியில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தவங்களா? நான் நேரில் சாப்பிட்ருக்கேன். அங்கே சூப்பராக இருக்கும். மன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிறிஸ்தவர் வச்சு நடத்துகிறது. அதாவது இங்கேருந்து ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கும் போதெல்லாம் மன்னாவுக்கு போய் சாப்பிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. நீங்கள் தான் அந்நிய நுகத்தோடு பிணைக்க மாட்டீங்கல்ல. கிறிஸ்தவ டிரைவராக, கிறிஸ்தவ காராக எடுத்து, கிறிஸ்தவ ரோட்டில், கிறிஸ்தவ டிராஃபிக்கில் நிற்காம மண்ணால் போய் சாப்பிட்டு வாங்க.
அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. படிக்கிறீங்களே அரிசி, அதை பிணைஞ்சி வெளியில் அறுத்ததே அந்நிய நுகத்தார் தான். தெரியுமா தெரியாதா? சரி, இன்றைக்கி ரொம்ப நம்ம பெருமையாக அந்நிய நுகத்தாரோடு பிணைக்கப்படும். நேற்று தான் எங்கள் வீட்டில் மாமாலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படும். ஒரு 2 சந்ததி முன்னாடி பாருங்கள், நம்மளே இந்துஸாக தான் இருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி என்னமோ மாறிட்டு ஆர்சி கிறிஸ்டியன் அந்த வழியிலேயே நாங்கள் வந்து இங்கே யாராவது ப்ராப்பர் கிறிஸ்டியன் பாஸ்டர் ஒரு 5 தலைமுறையாவது கிறிஸ்டியனாக இருந்தவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். 5 தலைமுறை, தாத்தாக்கு தாத்தா 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 அப்படி இருந்தவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள்ன்றீங்களே. பபி சிஸ்டர் கை உயர்த்திருக்காங்க. நீங்கள் இன்னும் ஒரு 7 தலைமுறை போங்க சிஸ்டர், எல்லாம் இந்துவாக தான் இருப்பாங்க. வழியாக கிறிஸ்து கூட இருந்தாங்கல்ல சீஷர்கள், அந்த வழியில் என்னமோ வந்த மாதிரி பரம்பரை கிறிஸ்தவர்கள். அது என்ன பெரிய பெருமை, பரம்பரை. இயேசுநாதரே அப்படி எதுவுமே சொல்லலை. இயேசுநாதர் எங்கேயாவது நான் தாவீதின் பரம்பரைன்னு பெருமை கொட்டி பார்த்துருக்கீங்களா இல்லையா? என் முப்பாட்டன் தாவீது தெரியும்ல அப்படின்னு பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே முப்பாட்டன் சவேரியார் அவர் இவருன்னு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே ஒரு 2 தலைமுறை முன்னாடி பார்த்தா இந்துக்கள் தான், அப்படி பார்த்தா நம்மளாம் அந்நிய நுகங்கள். இயேசுநாதரோட பிணைக்கவே படக்கூடாது. ஆனால் இன்றைக்கும் உட்காந்து இயேசுநாதர் பேரில் ஜெபம் பண்ண எல்லாம் நடக்குதா இல்லையாங்க? ஏன்னா இங்கே அந்நிய நுகத்தை காட்டிலும் அன்பு சிறந்து விளங்குகின்றது. அதுவே வேதமாகும். ஆமென். பாவங்கள் செய்தும் அந்நிய நுகங்களான நம்மளுடைய பாவங்களுக்கு இறந்தார் இல்லையா, அந்த மன்னிப்பே சிறந்து விளங்குகின்றது, கிருபை சிறந்து விளங்குகின்றது. அதுவே வேதம், அதுவே சத்தியம். இந்த சத்தியமே நம்மளை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளை நாமே குறுக்கிக்கிறதுக்கு சமம். தேவையில்லாதது அதெல்லாம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட ஹிந்து கல்யாணத்துக்கு போனோங்க. என்ன ஓப்பனாக சொல்கிறதில்ல, என்ன பிரபுன்னு ஒரு பையன் வருவார் தெரியுமா இங்கே, அவருடைய அக்கா கல்யாணம். உள்ளே தாங்க நுழைஞ்சோம். பெண் வீட்டாரில் நாங்கள் என்னமோ பெரியப்பா சைடு மாதிரி ஆளுக்கு வந்து எங்களை குமிஞ்சிட்டாங்க டக்குன்னு. அப்படி ஒரு அன்புங்க, அப்படி ஒரு அரவணைப்பு. சரி, நம்ம தான் அங்கே ஒரே ஒரு கிறிஸ்தவம் போகிறோன்னு உள்ளே போனால் முஸ்லீம் வராங்க, ஹிந்து வராங்க. நம்ம சபையே அங்கே தான் இருந்தது. ஆர்சி அங்கே உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது அவங்க இருக்கிற வீட்டில், அந்த தெருவில், அவங்க தங்கியிருக்கிற தெருவில் உள்ள எல்லாரும் வந்திருந்தாங்க. அடேங்க அப்பான்னு இருந்தது. இங்கே நம்ம சொந்தக்காரனை கூட கூப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் அந்த காலத்தில். இவனை வெட்டு, அவனை வெட்டு, இவன் வேண்டாம், அவன் வேண்டாம், இவன் போதையை போட்டு பிரச்சனை பண்ணிடுவான், அவன் சும்மாவே பராமப்படுவான், வெட்டு எல்லாத்தையும் போ. இப்போ எல்லாம் என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோமா, ஒரு அனாதை இல்லத்துக்கு சாப்பாடு போட்டோமா, போயிட்டே இருப்போம். வயிறு எரியறவனுக்கு எதுக்கு சாப்பாடு போடணுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அதை பெரிய தியானமாக நீங்கள் பேசாதீங்க. இல்லை பாஸ்டர், நம்ம கல்யாண நேரம் ஒரு 4 பேர் சாப்பிட்டா நமக்கு நல்லதில்லைன்னு உங்கள் எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டவனும் வந்து வயிறு எறிகிறதுக்கு அவனுக்கே சாப்பாடு போடணும், நான் வெளியில் போட்டு போயிடுறேன். அதை என்கிட்ட நேரடியாக சொல்லிகிட்டே போடுங்க. நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன் இதெல்லாம். அப்படி சாப்பாடு வெளியில் போடும்போது வீடியோ கால் காமிச்சிக்கிட்டே போடுங்க, அங்கேயே உட்காந்து வயிறு எறியட்டும் அப்படின்னு. அப்படி நடந்ததுங்க. இத்தனைக்கும் முந்தா நாள் நிச்சயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் எனக்கு வேலை இருந்தது, என்னால் போக முடியல. முந்தா நாள் நிச்சயம் கிறிஸ்தவன் உட்காந்துருக்காரு, இந்து உட்காந்துருக்காரு, முஸ்லீம் உட்காந்துருக்காரு. இதில் ஒரு 4 அவா உட்காந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. எந்த மாற்றமும் அங்கே தெரியலங்க. அங்கே தெரிஞ்சது அன்பு மட்டும்தான். அடிச்சு என்னால் சொல்ல முடியும். நான் கண்ணால் பார்த்தேன். அந்த பிரபு அவங்க அக்காவுக்கு கல்யாணம், கூட ஒரு அக்கா இருக்காங்க, பிரபு கடைசி. அவர் அவ்வளோ வந்த ஒருத்தரை கூட மிஸ் பண்ணலை. ஒவ்வொருத்தராக போய் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ண, எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எல்லாம் விசாரித்து அவன் கவனித்த கவனிப்பு ராஜ விருந்துங்க அன்னைக்கு. அப்படி மனசு நிறைஞ்சு போய் நான் வந்தேன் நான் வீட்டுக்கு. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு பிறஜாதியார் அவ்வளோ செய்யும் பொழுது அன்பையே நம்ம வாழ்க்கையாக மாத்திர நம்ம செய்யணுமா இல்லையாங்க? மன்னிப்பே நம்மளுடைய கொள்கையாக இருக்கும்போது நம்ம செய்யணுமா இல்லையா? இன்னையிலேருந்து மாற்றுங்க, இது எல்லாத்தையும் மாற்றுங்க. தேவையில்லாத இந்த அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார் சொல்லியிருக்கலாம், சத்தியம் அது கிடையாது. ஐம் சாரி, பட் தட் இஸ் த ட்ரூத். சில பேர் சில வேகத்தில் அப்படியே வேதம் வாசித்து அந்த வேகத்தில் அப்படியே டக்குன்னு அந்நிய நுகத்தை அதெல்லாம்
அது உண்மையே கிடையாது. இதுவே உண்மையாகும். நீங்கள் அப்படி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னா இன்னையிலேருந்து கோவப்படாதீங்க, இன்னையிலேருந்து துக்கப்படாதீங்க. நாளைக்கு ஒரு பெரிய பில்லு, நாளைக்கு கடன் கட்டணும்னா சோகப்படாதீங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா நம்மளால்? அதை மட்டுமே செஞ்சு காமிங்க. கோவப்படாதீங்க. ஹஸ்பண்டு சாப்பாடு பிடிக்கலனாலும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அடுத்த நாள் மண்ணா சமைச்சு கொடுங்க, மண்ணாலேருந்து வாங்கி கொடுங்க. அது மட்டும் முடியல. இதெல்லாம் நான் மைக்கில் சொல்ல மாட்டேன். கோபம், துக்கம், சோகம். சரி, இந்த ஒரு வாரம் திங்கட்கிழமையிலேருந்து இன்னைக்கு காலையில் வர வரைக்கும் கையை உயர்த்தி நேர்மையாக, நான் இந்த வாரம் அழுவவே இல்லை பாஸ்டர்னு பெண்கள் யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பார்ப்போம். என்னங்க எல்லாருமே கை கீழே இருக்கு. இவ்வளோ விசுவாசமாக கேட்டோப்போ அழுக வருது நமக்கு. பார்த்தீங்களா? அந்நிய நுகம். இதுதான் மாறணுங்க நமக்கு. இது மாறணும். இது உள்ள மாற்றுறது கஷ்டமாக இருக்குன்னு தான் ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டது. அது பேர் தான் ஃபாஸ்டிங். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம பாடியை தயார் பண்ணுறோம். என்னென்னா இனிமேல் சோகமே வரக்கூடாதுன்னு தயார் பண்ணுறது பேர் தான் ஃபாஸ்டிங். இதெல்லாம் வந்து அதன் வழிமுறைகள். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வழிமுறைகள். அதை விட்டுட்டு இந்த ரோட்டில் கோயிலை தாண்டும் போது அப்படியே அந்நிய பாஷையை வால்யூம் ஏற்றி அப்படி பேசுகிறது, இறக்குறது, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நைட்டு 3 மணிக்கு பூனை ஓடின சத்தத்தை கேட்டுட்டு அசுத்தாவி ஓடுனுச்சுன்னு அப்படியே எண்ணெயை வீட்டு முழுசும் தெளிக்க வேண்டிய எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அநியாயம் பண்ணி ஒரு பாட்டிலை உடனே கொண்டு வரோம். இப்படி இவ்வளோ பெரிய பாட்டில். நாங்கள் டிஎஸ் நகரில் இருக்கும்போது மாதம் பிறந்தோடனே ஒரு ஆள் வருவார். என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பேராசூட் பாட்டில் வாங்கிட்டு வருவார் எண்ணெயை. நான் எங்கள் அம்மாட்ட அப்போயே சொல்லேன்ம்மா, கொஞ்சத்தை ஊற்றிட்டு நீ கொடுமா, ஒன்றும் தப்பு இல்லை, ஆசாரியனுக்குள்ள பங்கு இல்லையா. அவ்வாறு செய்ததில்ல, சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன், செய்யலாம், ஆசாரியன் பங்கு தானே அப்படின்னு. 10 என்ன வினோத்தனை, 10 ஒரு பங்கு தானே, இனி எவனாவது என்ன பாட்டில் கொண்டு வருவீங்க. ஆமாம், எல்லாம் பார்த்தீங்களா, ஜோயல் அம்மா தெளிவாக இருக்காங்க, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோயல் அம்மாக்கு. அதனால தான் பாஸ்டர் சின்ன பாட்டில் ஜோமனி எடுத்துகிட்டு போயிடுவோம். தீர தீர வந்து ஜோமனிக்குவோம், தீர தீர கையை நீட்டி வாங்கிட்டு போயிடுறது. சேஃப்டி எவ்வளோ தெளிவு பாருங்க மக்கள். சொல்லுங்க. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் தான் மாற்றணும் நம்ம. அதெல்லாம் ஸ்டேஜில் சொல்ல முடியாது, சும்மா இருக்கணும். எங்கள் அறிவுக்கோடி ஆண்டி சொன்னாங்க, அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்துல நம்மால் 4 பேர் நின்று லா 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 லாலான்ட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு இந்த இது? நான் தான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். சங்கீதாஸில் போய் சாப்பிட போனோம். நாங்கள் போகிறதே இந்த ஒரு நேரம் தான். ஏன்னா டிவி கிடையாது, கேபிள் கிடையாது, இது எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் தேவ புத்திரர்கள் மாதிரி ஒரு அங்கி போட்டே கிட்டத்தட்ட பல வருஷம் வாழ்ந்துட்டோம். கதையை கேளுங்க நீங்கள். சங்கீதாஸ் சாப்பிட போவோம், அது ஒன்று தான் நிம்மதியான நேரம். சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பிரதர்னு ஒரு 4 பேர் வந்தான். சோழி முடிச்சு இன்னைக்குன்னு நான் எங்கள் அண்ணெல்லாம் பயந்து போய் இருக்கும் போதே, சங்கீதாஸில் சாப்பிட்றவங்கலாம் ரட்சிக்கப்படணுமா, இவங்க உடனே அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த சம்பவம் நடக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சர்வர் லேட்டாக வந்துட்டான்னு நம்மால், ஏங்க கொஞ்சமே அறிவு இல்லையா, இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் உள்ளவன் எப்படி பார்த்துருப்பான், சேவ் பண்ணி நீட்டாக கிறிஸ்தவன் போல், என்ன இப்படி எரிச்சல் படுறான். அங்கேயே கிறிஸ்தவன் காலி ஆயிடுச்சு. இதில் அவங்க ரட்சிக்கப்படணும். ரீகா தீபாலோபோ ஷி ஓ இ ஓன்னு பெரிய எபிரேய நாட்டில் பிறந்தவங்க இவங்கெல்லாம். உடனே இப்போ கமெண்ட்ஸ் போடாதீங்க, டு நாட் மேக் ஃபன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தட் இஸ் நாட் மென்ட் தேர். Following all these unnecessary things is mocking Holy Spirit. Put a full stop to that attitude first. இதெல்லாம் அனாவசிய செயல்கள். நீங்கள் எல்லாம் பாஸ்டர் வீட்டில் எல்லா நாளும் தவிச்சிக்கணும். நாங்களாம் பாஸ்டர் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வரப்பையும் எங்கள் வீட்டுக்கு தான் வரும். அந்த கதை தெரியுமா தெரியாதா? ஓ, நீ இந்த பாஸ்டர் கீழே இருக்கியா, நான் பாஸ்டர் வீட்டுக்கு போகிறேன், நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடும். உடனே எங்கள் வீட்டில் என்ன ஆகும் தெரியுமா? எங்கள் வீட்டில் என்ன ஆகும் தெரியுமா? கரெக்டாக என்னங்க பேய் இன்னொன்னே ஐசக்குள்ளே வரா, பெரிய அசுதாவியாக இருப்பான் போலே. நீ என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அப்போ பிள்ளை வருஷத்தில் ஒரு தடவை வருது. காட் பிளஸ் யூ மை சன். சரி,
நீங்கள் அதான் எல்லா இடியாப்ப சிக்கலும் நம்ம சபையில் தான் லேண்ட் ஆகும். அது பரம்பரையாக வர்றது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், கதையை கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு வரப்பையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருமா? நாங்கள் நைட்டு இந்த பேசி சிரிச்சுட்டு தூங்குற வழக்கம் எங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறவர்கள், அதனால் தூக்கமே வராத ஜாதியார். நாங்கள் நைட்டு முழுசும் உட்காந்து, எங்கள் அம்மாவை இன்னும் பாருங்கள், மத்தியானமும் தூங்க மாட்டாங்க, காலையிலையும் தூங்க மாட்டாங்க. நைட்டு தூங்குங்க அப்படின்னா கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இடையிலேயே என்கிட்டையும் கொஞ்சம் பேசுவாங்க, நான் தூங்கிடுவேன், என்னால் அதுக்கு மேலே கேட்க முடியல அப்படின்னு தூங்கிடுவேன். நான் ரா முழுசும் பிரயாசப்படுகிறவர்களா முழிச்சு பேசிக்கிட்டே கிடப்போம். தூங்கிட்டு இருந்தேங்க, எங்கள் ஐயா தட்டார் எந்திரிச்சு எஸ் நம்ம அப்படியே போர்வையை மூடுவோம். ஆஹா, இன்னைக்கு எந்த பையன் வந்தான்னு தெரியல, நம்ம உயிரை எடுக்கிறதுக்குனே வருவாங்க போல. ஆமாம் ஆமாம், பேய் என்ன பேய் ஏன்னா வந்திருக்கு. எஸ்தரம்மா வீட்டுக்கு வந்தது நேராக ஆட்டோவை பிடிச்சி எங்கள் வீட்டில் வந்து இறங்கிருச்சு. அது எப்படி எஸ்தரம்மா அவங்க கஸ்டடியில் வச்சுருப்பீங்கன்னொன்னே எங்கள் ஐயா விரட்டுங்க அப்படின்னு. ஒரு தடவை உட்காந்து ரத்தத்தின் அறிக்கையை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சொன்னீங்கல்ல, தேவனிடத்தில் இருந்தவரும் தேவனோடு இருப்பவரும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கணும் பேசிக்கிட்டு இருக்கும் போது காற்று வேகமாக அடிச்சிருச்சு. ஜன்னல் டமார்னு அடிச்சிச்சு. அன்னைக்கு நடந்த கலவரம் மாதிரி உலகப்போர் கூட அப்படி நடந்திருக்காது. எங்கள் ஐயா டக்குன்னு ரத்தத்தின் அறிக்கை வாசிச்சுட்டு இருக்கோம், பிசாசுக்கு பிடிக்கல, பிடிங்கடா அப்படின்னாரு பாருங்க. நான் ஒரு தெருக்கு ஓடுறேன், எங்கள் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு போகிறான், நாங்களும் சுற்றி பார்த்தோம் திருட எவனாவது இருப்பான்னு. கடைசியில் கன்க்ளூஷன் என்னன்னா, ரத்தத்தின் அறிக்கை வாசித்தது பிசாசுக்கு பிடிக்காம நம்ம கதவுல உட்காந்து சீக்கிரட்டாக பார்த்துக்கிட்டு இருந்த பிசாசு அடிச்சுட்டு ஓடுதான். ஒட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. என் செல்வநாதனும் குடும்பமும் என்ன செய்கிறான் அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இருந்திருக்கு. ரத்தத்தின் அறிக்கையை சொன்னோன்னே அடிச்சுட்டு ஓடு. அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரத்தத்தை பேசிட்டா கூடாரத்துக்குள்ளேயே வராதுன்னு இருக்கு. இவங்க என்னன்னா டாய்லெட்டில் வந்து என் கண்ணு ரப்பே இழுத்துச்சுன்னு கதையை விட்டுக்கிட்டு, யார் என்னப்பா இவ்வாறு புராண கதைகள் பலரும் உண்டு. நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேட்கலாம். இதெல்லாம் இந்த பொய்யெல்லாம் இனிமேல் நம்புறதா நாங்கள் இல்லை. ஆனால் சத்தியத்துக்கு நேராக வந்துடுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல பழகி கொள்ளுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறதே அசுத்த ஆவி, 9 கனிகள் படி நடக்கிறதே பரிசுத்த ஆவி. இதுதான் கன்க்ளூஷன். தட்ஸ் இட். எனவே இனி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாதுன்னா கோபம் படக்கூடாது, இச்சை கொள்ளக்கூடாது, காம விகாரங்கள். இச்சைன்ற வார்த்தையில் ஒரு பெண்ணை பார்த்து தான் இச்சைப்படக்கூடாதுன்னு இல்லை, பக்கத்து வீட்டு வேலைக்காரனை கூட இச்சைப்படக்கூடாதுன்னு இருக்கு. சகோதரிகளே, சோதரம். அவ வீட்டில் பேர் நல்ல வேலைக்காரியாக வச்சுருக்காங்க. பாத்திரம் விலைக்கு வீடு கூட்டி கோலமும் போட்டு போயிடனா, நம்ம வீட்டில் வாச்சிருக்கு பார் சனியே. இது இச்சை. இச்சை வேதத்தின்படி இது இச்சை. அந்நிய நுகம் பிணைக்கப்படக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி அந்நிய நுகங்களை கட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறிடும். அல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்கிறார். நீங்கள் முதல்ல ஒளியாக மாறுங்க, அப்புறம் பிறருக்கு உப்பாவும் ஒளியாகவும் நீங்கள் திகழுங்க அப்படின்னு. ஆமென். அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போங்க. இனிமேட்டு இந்த தேவையில்லாத காரியங்களெல்லாம் வெட்டி விட்டுட்டு, அந்நிய நுகங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குது, நிறைய விக்கிரகங்கள் நமக்குள்ளே இருக்குது, அது எல்லாத்தையும் வெட்டுங்க. சோகம் துக்கம் மிச்சம் எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லா நேரத்துலையும் எல்லா சமயத்திலையும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன். அல்லேலூயா. ஆமென். தலைகளை தாழ்த்து நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். தங்களுக்குள் இருக்கின்ற இந்த அந்நிய நுகங்களை உடைத்தெறிந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்நிய நுகங்களை உடைச்சரிங்க. உங்களுக்குள் உள்ள அந்நிய நுகங்களை உடைச்சரிங்க. The pinnacle of truth. Realize the pinnacle of truth. God bless you. Shalom.